பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து அது போன்ற இயக்கங்களில் வந்து இயங்குறது எதுவும் பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கு. அதனால நாம் தமிழர் அப்படிங்கிற இயக்கத்தில் வந்து இயங்குறாங்க. இன்னொரு வகை பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள். ஏன் அப்படின்னா ஒரு இளமை பருவத்தில் ஒரு பள்ளி கல்லூரி இது மாதிரி முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம பள்ளி கல்லூரி படிக்கிற காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா பெரிதாக வந்து நம்ம வந்து சமூகத்தோட ரொம்பலாம் ஏந்து இருக்க மாட்டோம். நண்பர்கள் விளையாட்டு இது போன்ற விஷயங்களில் தான் இருப்போம். நம்ம வந்து பெருசாக வந்து அவங்களோட வந்து ரொம்ப பிணைப்பாலாம் வந்து சமூகத்தோடு நம்ம இருக்க மாட்டோம். நிறையா விஷயங்கள் ஏன்னா வந்து படிக்கிற காலத்தில் நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு வந்து ஜாதி சான்று அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களில் கூட இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்மலாம் சமூகம் பற்றிய புரிதல் வரும்போது அதை பற்றிய புரிதல் இருக்கும். அதுலேருந்து நம்ம கருத்துக்களை மாற்றிக்கிட்டு இருந்திருப்போம். அதுபோல் தான் அந்த இளைஞர்களும் அவங்க என்ன இளமையாக வரும்போது நாட்டில் வந்து தவறே நடக்கலைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எல்லா ஆட்சியும் வந்து நல்லா நடக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுலேயும் அவங்களுக்கு குறைகள் தெரியும். ஏன்னா அவங்க புதுசாக நடப்பு என்ன, இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லப்போனால் ஒரு சினிமா பாணியில் தான் இளைஞர்களுடைய அந்த மைண்ட் செட் இருக்கும். உண்மை. ஏன்னா நானும் அதை கடந்து தான் வந்திருப்பேன். அந்த இளைஞர்கள் அதிகமாக வந்து சீமான்கிட்ட அந்த தற்குறி சீமான்கிட்ட வந்து இருக்கிறாங்க. சீமான் இப்போ அதை பேசுவது நிச்சயமாக அந்த இளைஞர்களையும் தெளிவடைய வைக்கும். இந்த விஷயங்களில் வந்து ரெண்டுலேயுமே சேராமல் ஒரு சில இளைஞர் இருப்பாங்க. அவங்களுக்குமே இது வந்து தெளிவடைய வைக்கும். ஏன் அப்படின்னா நான் அந்த இளைஞர்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று, தாராளமாக சீமான் பேசுகிறத கேளுங்க. சீமான் வந்து பெரியார் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களில் பெரியாரை போய் நீங்கள் வாசிங்க. பெரியாரை வந்து யாராக இருந்தாலும் சரி வாசிச்சிங்க அப்படின்னா அவர் அனைவருக்குமான விஷயங்களை தான் அவர் பேசியிருப்பார். நீங்கள் மேலோட்டமாக அவர் சொல்லப்போனால் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் வந்து அவரே எழுதலை அப்படிங்கிற விமர்சனம்லாம் அவர் தாராளமாக விமர்சிக்கட்டும். ஆனால் அந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து வாசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தெளிவடைஞ்சிருவீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லது, நாளைய தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கும் நல்லது. பெரியார் இப்படி வந்து பெரியாரை பற்றி சீமான் வந்து இன்னும் என்ன பேச முடியுமோ பேசட்டும். அது நிச்சயமாக வந்து பெரியாரை பற்றி மக்கள்கிட்ட அதிக அளவில் எடுத்து செல்றதுக்கு தான் வந்து உதவ போகுது. அதுதான் நடந்துக்கிட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நாள் சும்மா இருந்தவங்க கூட பல தலைவர்களை பற்றி வந்து சீமான் வந்து என்னென்னமோ பேசியிருக்காரு. இப்போ பெரியாரை பற்றி மூர்க்கமாக பேச ஆரம்பித்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பெரியாரை பற்றி தான் வந்து கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால்